குப்பையை எரித்து நாசம் செய்யும் சமூக விரோதிகள். மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என புலம்பும் சமூக ஆர்வலர்கள். நோய் தொற்று மற்றும் சுகாதார சீர்கேட்டால் சீரழியும் மக்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குதான் சீரழிஞ்சு இருக்குன்னு பார்த்தா சுகாதாரம் அதுக்கு மேல மோசமா இருக்கு. நிறைய இடங்கள்ல மாநகராட்சி முறையா குப்பையை எடுக்கிறதே இல்லை. மாநகராட்சி மெத்தன போக்கால மக்கள் படாத பாடு படுறாங்க. திருப்பூர்ல சேகரிக்கிற குப்பைகளை காயிதே மில்லத் நகர் பகுதியில பயன்படுத்தாத பாறை குழியில மாநகராட்சி ஊழியருங்க கொட்டிட்டு வந்தாங்க. பயங்கர துர்நாற்றம் ஏற்பட்டதால குப்பை கொட்டுறதுக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. மழை காலத்துல குப்பைகள்ல தண்ணீர் தேங்கி நின்று நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகரிச்சது. மக்கள் சார்பில் பலகட்ட மனுவும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மாநகராட்சி குப்பை கொட்டுவதை நிறுத்தவே இல்லை. கொந்தளிச்ச மக்கள் இன்னைக்கு வீட்டுல கருப்பு கொடி ஏத்தி போராட்டம் செஞ்சாங்க. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளிலும் குறைஞ்சது இந்த ஒரு மாச காலமாக தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் சுத்தப்படுத்தாம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதாரமின்மைக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 100 டன்னுக்கு மேலான குப்பைகள் இந்த மாநகராட்சி பகுதியில தங்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இருக்கு. இது தொடர்பாக இந்த வார்டுடைய கவுன்சிலம் திருப்பூர் மாநகராட்சி இது 45வது வார்டு, 50வது வார்டு, இதே போல திருப்பூர் இருக்கக்கூடிய 60 வார்டுகளிலும் பொதுமக்கள் பரவலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக மாநகராட்சியுடைய மேயர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவுன்சிலர்களும் மேயருக்கு சாதகமா நடக்கூடிய சூழ்நிலையா தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாளுக்கு நாள் சுகாதாரமின்மையினால நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்குது. கூடவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குப்பைகளை அகற்ற முடியாம தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இந்த புகை மூட்டத்தினால மக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு நோய் சூழக்கூடிய அபாயமும் சுற்றுச்சூழல் சீர்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக பலமுறை மனு கொடுத்தும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மேயரும் கவுன்சிலரும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுடைய வீடுகள்ல கருப்பு கொடி ஏந்தி இங்க இருக்கக்கூடிய மேயருக்கும் எம்எல்ஏக்கும் வார்டு கவுன்சிலருக்கும் கண்டனம் தெரிவிக்கும் விதத்துல வீடுகள்ல கருப்பு கொடி ஏந்தி நாங்க போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா இப்ப வரைக்கும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனத்து கூடயும் கோவையில் இருக்கக்கூடிய நிறுவனத்து கூடயும் இந்த குப்பைகளை கையாளுறதுக்கான வேலைகளை பேசிட்டு இருக்காங்கிறாங்க. நாளுக்கு நாள் குப்பைகள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய குப்பைகள் நாளுக்கு நாள் அதோடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டுதான் இருக்குது. அது அப்புறப்படுத்தக்கூடிய வேலை எதுவுமே இந்த நிர்வாகம் செய்யவில்லைங்கிறத நாங்க சொல்றோம்.